குரூப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நமஸ்காரங்கள். இன்றைய தினமானது எல்லாம் வல்ல அதர்வண பத்ரகாளி ஸ்ரீ மகா பிருத்திங்கரா காளியினுடைய அருளால் இன்றைய தினம் ஒரு சிறப்பான தினமாக அமையட்டும்னு பிரார்த்திக்கிறோம். இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது நீதி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை பற்றின ஒரு சின்ன விளக்கத்தை தான் நம்ம இன்றைய பதிவில் நம்ம பார்க்கலான்னு இருக்கோம். நீதி சாஸ்திரம் அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் தான் என்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய ஹிந்து சனாதன தர்மத்தில் விதிக்கப்பட்ட ஒரு கிரந்தம், ஒரு புஸ்தகம், ஒரு புக்கு தான் இந்த நீதி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நீதி சாஸ்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எதை செஞ்சால் நம்ம நல்லா இருப்போம், எதை செஞ்சால் இந்த ஊர் நல்லா இருக்கும், எதை செஞ்சால் இந்த கிராமம் நல்லா இருக்கும், எதை செஞ்சால் இந்த நாடே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தனித்தனியாக பாகமாக பிரித்து நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் நீதி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த இடத்துக்கு நம்ம போகும்போது வெறும் கையை வீசிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொன்ன ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸ்லோகத்தை பார்ப்போம். ஓம் அக்னிஹோத்திரம் கிரகம் க்ஷேத்திரம் கர்ப்பிணி விருத்தபாலகௌ ரிக்தஹஸ்தேன நோபேயாத் ராஜானம் தெய்வதம் குரும். இதுதான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அக்னிஹோத்திரம், கிரகம், க்ஷேத்திரம், கர்ப்பிணி, விருத்தபாலகோ, ராஜானம் தெய்வதம் குரு. அதாவது 9 இடத்துக்கு நம்ம வெறும் கையோட போகக்கூடாதுன்னு இந்த நீதி சாஸ்திரமானது நமக்கு எடுத்துரைக்குது. முதல் இது அக்னிஹோத்திரம், அதாவது எந்த ஒரு இடத்துக்கு யாகங்களோ ஹோமாதி காரியங்களோ, ஹோமங்கள்லாம் எதனாவது ஒரு சுவாமிக்கு ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு நம்ம தரிசனத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம வெறுமை போனால் கூட அந்த இடத்துக்கு நம்ம வெறும் கையோட போகக்கூடாதான். அடுத்தது கிரகம். கிரகம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தருடைய வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம சொந்தக்காரங்களுடைய வீட்டுக்கோ, நம்மளுடைய நண்பர்களுடைய வீட்டுக்கோ, நமக்கு தெரிந்தவர்களுடைய வீட்டுக்கோ, யார் வீட்டுக்கு போனாலும் வெறும் கையை வீசிட்டு போகக்கூடாது. க்ஷேத்திரம். க்ஷேத்திரம் அப்படின்னா இடம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு புண்ணிய இடம், ஒரு அயோத்தியா, ராமர் பிறந்த ராமருடைய ஜென்மபூமின்னு சொல்கிறோம் பாருங்க, மதுரா, கிருஷ்ணர் பிறந்த ஜென்மபூமி, காஞ்சிபுரம், கும்பகோணம், இந்த மாதிரி புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போகிறோன்னா அந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது வெறும் கையை வீசிட்டு போகக்கூடாதான். கர்ப்பிணி விருத்தபாலகு, அதாவது கர்ப்பிணி பெண்கள் எந்த வீட்டில் இருக்காங்களோ அவங்கள நம்ம பார்க்க போகிறோன்னா வெறும் கையை வீசிட்டு போகக்கூடாது. விருத்தகா அப்படின்னா வயதானவர்களை சந்திக்கும் பொழுது வெறும் கையை வீசிட்டு போகக்கூடாது. பாலகௌ, குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போகும்பொழுது வெறும் கையோட போகக்கூடாது. ரிக்தஹஸ்தேன நோபேயாத் ராஜானம் தெய்வதம் குரு. இதெல்லாம் காட்டாலும் 2 பேர்கிட்ட வெறும் கையை வீசிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டையே ஆளக்கூடிய ராஜாவை பார்க்க போகும்பொழுது வெறும் கையோட போகக்கூடாது. தெய்வத்தையும் குருவையும் பார்க்கும்பொழுது, அதாவது நம்மளுடைய ஆசிரியரையும் ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தையும் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு போகும்போது வெறும் கையோட போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் அக்னிஹோத்திரம், அதாவது யாகங்கள் முதலான காரியங்கள் நடக்கக்கூடிய இடத்துக்கு போகும்பொழுது அந்த யாகத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய நெய்யோ குச்சியோ இல்லை யாக பொருட்களோ வாங்கிட்டு போகணும். மீதி இவங்க எல்லாரையும் நம்ம பார்க்க போகும்போது பழ வகைகளை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீதி சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. இந்த நீதி சாஸ்திரத்தினுடைய ஸ்லோகத்தை இன்னைக்கு தெரிஞ்சுட்டு நம்ம எல்லாரும் இந்த ஸ்லோகத்தினால பயனடையணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு, எல்லாம் வல்ல அதர்வண பத்ரகாளி பிருத்திங்கரா அன்னையனுடைய திருத்தாள்களை போற்றுகின்றோம். நமஸ்காரம்.